வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2024 4வது நாள் 9/7/2024 செவ்வாய்க்கிழமையில் வருது. இந்த வழிபாடு வந்து 4வது நாள் வந்து என்ன திதி அப்படின்னா சதுர்த்தி திதியில் வருது. இந்த சதுர்த்தி திதிக்குரிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம். அப்போ புதன் உடனே கர்மப்பதிவுகள் கொண்ட நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த சரஸ்வதி வழிபாடு செய்யுங்க. அதில் புதனோட கர்மப்பதி வந்தாலே படிப்பில் பிரேக்கப். யாருக்குன்னா உத்தரத்துக்கு தான். ரோகிணி, பூராடம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள் டிகிரி ஹோல்டர், நிறைய பேர் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரொம்ப அதிபுத்திசாலிகள். ஆனால் உத்தரமே புத்திசாலிகள் தான், எந்த டவுட்டுமே கிடைக்காது. அவங்களாம் வந்து படிக்காத மேதைகள். என்னென்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ட்ராப் அவுட் கொடுத்தது, அதாவது மெடிசன் ஜாயின் பண்ணிட்டு ட்ராப் அவுட், அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி ட்ராப் அவுட், இதெல்லாமே வந்து அந்த உத்தரம் கனெக்டட் பீப்புள். பட் படிக்கலனால அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த படிப்பில் பிரேக்கப் வரக்கூடிய இந்த உத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி குழந்தைகளோட ஜாதகத்தில் இளமையிலே ராகுதசை சுக்கிரதசை வந்துன்னா நிச்சயமாக படிப்பில் கை வைக்கும். குட்டி சக்கரன் கூடி கெடுக்கும். அந்த 18 வருஷம் ராகுதசை நிச்சயமாக படிப்பில் ஒரு பிரச்சனை கொடுத்துரும். இப்படி படிப்புலலாம் தடை இருக்குது, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு நெகட்டிவான தசை வருது, இல்லை இந்த 3 நட்சத்திரங்கள் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கம்பல்சரி அந்த குடும்பங்களில் வந்துட்டு சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யும் போது ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும். ஸோ சரஸ்வதி தேவி தான் இன்றைக்கி சதுர்த்தி திதினு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தேவதை. உங்களுக்கு என்னெல்லாம் படிப்பில் தடை இருக்குது, இல்லை நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வித்தையை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த சரஸ்வதி வழிபாடு செய்யுங்க. கல்வி, கேள்வி, எல்லா செல்வங்களுமே நமக்கு வேணும். ஸோ அந்த செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி வழிபாடு தான். என்ன பூக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூக்கள் யூஸ் பண்ணணும். அந்த வெள்ளை கலர் பூக்கள் என்ன பூவாக வேணால் இருக்கலாங்க. நீங்கள் எப்படி பூ கிடைச்சாலும் சரி, மொத்தத்தில் ஒயிட் கலரை தாண்டி எதுவுமே இல்லை. ஸ்பெசிஃபிக்காக வந்து மேடம் எனக்கு மல்லி கிடைக்கல, முல்லை கிடைக்கலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. அது தாமரையாக இருக்கலாம், எந்த கலர், ஜஸ்ட் அந்த பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், அவ்வளோதான். என்னென்னா வாசனையாக இருக்கணும். வாசனையற்ற பூக்களை உபயோகப்படுத்தாதீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இலை என்ன இலை கொண்டு அர்ச்சனை பண்ணணும்னா அருகம்புல் கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த தடை, ஏன்னா அந்த தடை அப்படின்னால அது கேதுவோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கேது அப்படின்னும்போது விநாயகர். ஸோ அப்போ விநாயகருக்குரிய அந்த அருகம்புல். இன்னொன்று வந்து சரஸ்வதி தேவிக்கு வந்து இந்த கதிர் பச்சை அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் தான் அவங்களோட பூஜைக்கு உகந்த ஒரு கலர். ஸோ அப்படி சரஸ்வதிக்கு அந்த கதிர் பச்சைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அருகம்புல் வந்துட்டு கனெக்டட் ஆகும். ஸோ அருகம்புல் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். வைக்க வேண்டிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கனெக்டட். ஸோ கொய்யா பழம் வைங்க. ஸோ கொய்யா பழம் வந்து பூஜையில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சரஸ்வதியோட கடாட்சம் கிடச்சிரும். என்ன சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம். கதம்ப சாதம்னா ஒன்றும் கிடையாது, நான் சாப்பாடு கூடவே அரிசியோடவே நீங்கள் பருப்பை சேர்த்து எல்லா காய்கறிகளும் போடணும். முக்கியமாக அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பூமிக்கு அடியில் விளைக்கக்கூடிய கிழங்குகளை கொண்டு சாப்பாடு செய்யுங்க. ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டு, கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமாக முள்ளங்கி, நூக்கல், இது மாதிரி அந்த பூமிக்கு அடியில் என்னென்னலாம் கிழங்கு கிடைக்குமோ, கருணக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் ஏதாவது இதில் என்னென்னா சேப்பக்கிழங்குலாம் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். ஒன்றே ஒன்று தான், எல்லா கிழங்கும் அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பீசஸ் 2 பீசஸ் பண்ணி ஒரு பவுலில் ஒரு சாப்பாடு வர அளவுக்கு பண்ணால் கூட பரவாயில்ல. கதம்ப சாதம், அதில் காய்கறிகளும் இருக்கணும், கிழங்குகள். முக்கியமாக பூமிக்கு அடியில் என்னெல்லாம் கிழங்கு காய்கறி கிடைக்குதோ அதை கம்பல்சரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அந்த தடை பூமிக்கு அடியில் விளைஞ்சாலே அதெல்லாம் கேது தான். ஸோ மறைஞ்சி வளருது. அந்த மறைஞ்சி வளர்றதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேது உரிய அந்த தடை வந்து விலகி போயிடும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கதம்ப சாதம் எப்படி செய்கிறது நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் சாதம் தான் கதம்ப சாதம். ஏன்னா வாராகியோடைய பஞ்சமி வழிபாட்டில் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம், காரமாக ஒரு சாப்பாடு பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி இந்த இது மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து அம்மாவுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். சுண்டலை பொறுத்தளவுக்கு பச்சை பயிறு தாங்க, முழு பச்சை பயிர் வாங்கிக்கோங்க. முழு பச்சை பயிறு எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். ஸோ 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. என்னென்னா காரமாக செய்யக்கூடாது. ஸோ இனிப்பு அதை இனிப்பாக இருக்கணும். ஸோ தேங்காய், வெல்லம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு இனிப்பு மாதிரி சுண்டல் மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. மீதி வந்து காப்பு, அந்த மாலை இதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவாக 10 டேஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ராகத்தில் பாடல் அப்படின்னா வாராகி மாலையில் வரக்கூடிய பைரவி ராகத்தில் வரக்கூடிய பாடல் தான் இன்றைக்கி பாடணும். ஸோ அது ஏற்கனவே பைரவி ராகத்தில் இருக்க பாடலை வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.